ஸோ இந்த ப்ரோக்ராம்ல எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குளோபல் வேரியபிள வந்து எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே நமக்கு ஃபங்ஷன் வேரியபிளா இருந்துச்சு. நம்ம ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இங்க ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் அல்லது கிளினிக் இருக்குங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு ஒரு டாக்டர் இருக்காரு. அவருக்கு ஒரு தனி ரூம் இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு ஃபார்மசி இருக்கு. அங்க ஃபார்மசிஸ்ட் இருக்காரு. அடுத்தது ரிசப்ஷன்ல ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. சப்போஸ் நமக்கு மெடிசின்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மெடிசின்ஸ்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம டாக்டர் வந்து இப்போ இன்ஜெக்ஷன் போடுறாரு, இல்ல அவருக்கு திடீர்னு ஏதாவது மெடிசின் தேவைப்படுது அப்படின்னா அங்க அசிஸ்ட் பண்றதுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க. நமக்கு இருக்கிற 4 ரூம்ஸ்லயும் வந்துட்டு யார் யாருக்கு ஆக்சஸ் இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாங்க. சப்போஸ் வந்து ஒவ்வொரு ரூம்லயும் கபோர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்துட்டு ஆக்சஸ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தர்கிட்டயும் கீ இருக்கு அப்படின்னா அந்த கீயை வந்துட்டு எங்கெங்க யார் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் ரூம்ல பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா டாக்டருக்கு வந்து ஆக்சஸ் இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட்டுக்கு வந்துட்டு ஆக்சஸ் இருக்குங்க. அடுத்தது மெடிக்கல் ஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா மெடிசன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு எண்ட் ஆஃப் த டே செக் பண்ணி திரும்பவும் வாங்குறதுக்கு வந்து டாக்டருக்கு ஆக்சஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம மெடிக்கல் ஷாப்ல வந்துட்டு மெடிசின்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மெடிசின்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மெடிக்கல் ஷாப்காரருக்கும் வந்துட்டு ஆக்சஸ் இருக்குங்க. அடுத்தது ஃபார்மசியில டாக்டர் வந்துட்டு ஒரு நாளோட எண்ட்ல எவ்வளோ வருமானம் வந்திருக்கு அதுலேருந்து வந்து மெடிசின்ஸ் வாங்குறதுக்கு உண்டானது இல்லை அவருடைய சேலரி அந்த மாதிரி உள்ளதை எடுக்கிறதுக்காக வந்துட்டு அந்த இடத்துல காசு எடுத்துக்கலாம். அடுத்தது மெடிக்கல் காரருக்கும் வந்து அங்கே மெடிசின்ஸ் விற்கிறதுக்காக வந்துட்டு ஆக்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி ரிசப்ஷன்லயும் வந்து டாக்டர் ஃபீஸ் எடுத்துக்கிறதுக்கு கன்சல்ட் பண்ற ஃபீஸ் எடுத்துக்கிறதுக்கு டாக்டருக்கு ஆக்சஸ் இருக்கும். அதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு பேஷண்ட்ஸ் கிட்டையும் பேசுறதுக்கு வந்துட்டு ரிசப்ஷனுக்கும் வந்துட்டு அந்த கீ இருக்குங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா டாக்டருக்கு எல்லா இடத்துலையுமே வந்து ஆக்சஸ் இருக்கு. அவர் எங்க வேணாலும் அவருடைய அதிகாரத்தை செலுத்தலாம். ஆனா மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கு இல்லைங்களா? இதே மாதிரி தாங்க நமக்கு ஸ்கோப் ஆஃப் வேரியபிளும் இருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குளோபல் வேரியபிள்ஸ்னு சில வேரியபிள் இருக்குங்க. அடுத்தது லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு சில வேரியபிள் இருக்குங்க. இங்க வந்துட்டு நமக்கு மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கிற வேரியபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு குளோபல் வேரியபிளா இருக்கும் சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ்குள்ள இருக்கிற வேரியபிள் எல்லாம் வந்து நமக்கு லோக்கல் வேரியபிளா இருக்குங்க. மெயின் ப்ரோக்ராம்ல இருக்கிற வேரியபிள்ஸை நம்ம எந்த ஃபங்க்ஷன்ல வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிற வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அங்க மட்டும்தான் அதோடைய அதிகாரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஜி அண்டர் ஸ்கோர் அப்படின்ட்டு ஒரு குளோபல் வேரியபிள் எடுத்துக்கோம். அதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு அசைன் பண்ணுறோம். என்னன்னு பார்த்தோம்னா குளோபல் வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் இந்த மெயின் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போடுறோங்க. அடுத்தது எஃப் அண்டர் ஸ்கோர் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுக்குறோம். அது வந்துட்டு வேரியபிள் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு கொடுக்குறோம். இது ரெண்டுமே வந்து இந்த எக்ஸாம்பிளில் மெயின் ப்ரோக்ராமில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ளே வந்துட்டு நமக்கு ஜி அண்டர் ஸ்கோர் அல்லது எஃப் அண்டர் ஸ்கோர் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அதில் உள்ளது வந்துட்டு பிரிண்ட் ஆகுங்க. அடுத்ததான் இங்கே இருக்கிற எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா குளோபல் வேரியபிளை வந்து மெயின் ப்ரோக்ராமில் போட்டிருக்கோம். அதே ஃபங்க்ஷன் வேரியபிள் எஃப் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்துட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கோடிங் வந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து ஃபங்க்ஷன் அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் அண்டர் ஸ்கோர் இங்கே எதுவும் பேராமீட்டர் இல்லை. ஸோ ப்ராக்கெட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆயிரும். அடுத்தது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் குளோபல் வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அதாவது மெயின் ப்ரோக்ராமில் இருக்கிற வேரியபிளை. ஸோ நமக்கு அவுட்புட்டில் வந்துட்டு அதோடைய என்ன அதில் இருக்கோ அந்த ஸ்ட்ரிங் வந்துட்டு அவுட்புட்டில் வருங்க. அடுத்தது நம்ம ஃபங்க்ஷன் வேரியபிளை வந்துட்டு நம்ம எஃப் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் பண்ண கிடையாது. அப்போ நமக்கு அவுட்புட்டில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற வேரியபிளை நீங்கள் டிஃபைனே பண்ணல, அதாவது அப்படி ஒரு வேரியபிளை கொடுக்கவே இல்லை அப்படின்ட்டு நமக்கு ஒரு எரர் வருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்துட்டு இதே நம்ம குளோபல் வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்தா அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் ஸ்கோப்பிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன அப்படின்னா எஃப் அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வேரியபிளை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கொடுத்துருக்கோம். அதை வந்துட்டு நம்ம வெளியே மெயின் ப்ரோக்ராம்ல பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு பிரிண்ட் ஆக மாட்டேங்குதுங்க. ஸோ நமக்கு எஃப் அண்டர் ஸ்கோருடைய ஸ்கோப் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கு, வேற எங்க மெயின் ப்ரோக்ராம்ல வந்து இல்லை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்க.
குளோபல் வேரியபிள் ஃபங்க்ஷன் வேரியபிள் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கோங்க. அதுக்கு அடுத்தது கடைசியாக நம்ம ஃபங்க்ஷனாக கால் பண்ணியிருக்கோம் ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிற நேமில். இதுக்கு நமக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஜி அண்டர்ஸ்கோரில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். குளோபல் வேரியபிள் ஏரோ மார்க் வேரியபிள் இந்த மெயின் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு வரும். அதுக்கு அடுத்தது எஃப் அண்டர்ஸ்கோரில் இருக்கிறது பிரிண்ட் ஆகும். அப்போ வேரியபிள் இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதுங்க. இங்கே நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற ஜி அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு அங்கே பிரிண்ட் ஆகுதுங்க, எரர் வரல. ஸோ நமக்கு இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஜி அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து ஒரு டாக்டர் மாதிரி. அந்த டாக்டர் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவருடைய அதிகாரத்தை செலுத்துறாரு. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் அவர்கிட்ட இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூவை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அதுதாங்க நம்ம ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு ஓரளவுக்கு குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்ததாக நம்ம ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இருக்கிற வேரியபிள்ஸை எங்கெங்கே வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே நம்ம வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனில் ஜி அண்டர்ஸ்கோர் அப்படின்ட்டு ஒரு குளோபல் வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது எஃப் அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே F1 அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்தது வந்து எஃப் அண்டர்ஸ்கோர் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே F2 அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் கால் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கடுத்தது நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்த மாதிரி எல்லா வேரியபிள்ஸையும் வந்து மெயின் ப்ரோக்ராமில் பிரிண்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இதுக்கு உண்டான அவுட்புட் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு குளோபல் வேரியபிள் வந்து பிரிண்ட் ஆகும். அடுத்தது செகண்ட் F1 பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணும்போதே நமக்கு எரர் வந்துருங்க. இப்போ நமக்கு இதுக்குள்ளே என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னா, F1 அப்படிங்கிற ஒரு வேரியபிளை நீங்கள் டிஃபைன் பண்ணல அப்படிங்கிற நமக்கு ஒரு எரர் வருங்க. இந்த மூணு பிரிண்ட்டையும் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கோம் எஃப் அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிறதுல. இப்போ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் குளோபல் வேரியபிள் கண்டிப்பாக நமக்கு ஆக்சஸ் ஆகும். அது நம்ம போன எக்ஸாம்பிள்லேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்தது F1 அப்படிங்கிற வேரியபிளும் நமக்கு ஆக்சஸ் ஆகும். பிகாஸ் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டு F1 அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து F2ங்கிறது நமக்கு ஆக்சஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. அது வந்துட்டு எஃப் அண்டர்ஸ்கோர் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ நமக்கு எஃப் அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் F2 வேரியபிளை வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நாட் டிஃபைன்ட் அப்படிங்கிற எரர் வருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிளை இன்னொரு ஃபங்க்ஷனில் நமக்கு ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோங்க. அதே மாதிரி நம்ம செகண்ட் ஃபங்க்ஷன்லேயும் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகும். செகண்ட் F1லேயே நமக்கு எரர் வந்துருங்க. வை? பிகாஸ் F1 அப்படிங்கிற வேரியபிள் வந்து ஃபங்க்ஷன் அண்டர்ஸ்கோர் எஃப் அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்குங்க. அதே நம்ம F1 எஃப் அண்டர்ஸ்கோர் 1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன்லையும் F2 எஃப் அண்டர்ஸ்கோர் 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனையும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டில் ஃபர்ஸ்ட்டு நமக்கு குளோபல் வேரியபிள் பிரிண்ட் ஆகுங்க. அதுக்கடுத்தது F1 பிரிண்ட் ஆகும். அதுக்கடுத்தது மறுபடியும் நம்ம குளோபல் வேரியபிள் செகண்ட் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். அடுத்தது F2 அப்படிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுங்க. அதே நம்ம குளோபல் வேரியபிளை வந்துட்டு மெயின் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், அது கண்டிப்பாக நமக்கு பிரிண்ட் ஆகுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் எல்லாத்தையுமே நம்ம பேக் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குளோபல் வேரியபிளை வந்து எங்கே வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே நமக்கு ஃபங்க்ஷன் வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ, அதாவது லோக்கல் வேரியபிள்ஸை எந்த ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோமோ அந்த ஃபங்க்ஷன்ஸில் மட்டும்தான் அது ஆக்சஸபிளாக இருக்குங்க. அடுத்ததாக நம்ம வேரியபிள் ஸ்கோப்ஸில் வரக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ் பற்றி பார்க்கலாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ப்ரோக்ராமில் நம்ம குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள் ரெண்டுக்குமே சேம் நேமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லோக்கல் வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி மெயின் ப்ரோக்ராமில் குளோபல் வேரியபிளையும் பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராமில் ஃபங்க்ஷன் கால் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற பிரிண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகுங்க. அப்போ நமக்கு அவுட்புட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஜி அண்டர்ஸ்கோரோடைய வேல்யூ வந்துட்டு வேரியபிள் இன்சைட் ஃபங்க்ஷன் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுங்க. அதே நமக்கு வெளியே மெயின் ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கிற பிரிண்ட் ஜி அண்டர்ஸ்கோருக்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்த வேல்யூ வராதுங்க. நம்ம குளோபலாக நம்ம வந்துட்டு ஜி அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வேல்யூ தாங்க வரும். அதான் நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு குளோபல் வேரியபிள் அப்படிங்கிறது. இப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜி அண்டர்ஸ்கோர் அப்படிங்கிறது குளோபல்லையும் கொடுத்துருக்கோம் லோக்கல்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ வெளியே யூஸ் பண்ணும்போது நமக்கு குளோபல் வேரியபிளுடைய வேல்யூ வருது. அதே நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது லோக்கல் வேரியபிளுடைய வேல்யூ வருதுங்க. இங்கே நமக்கு நேம் சேமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரெண்டு வேரியபிளுமே வேறு வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்க.
இதை நம்ம வந்து பொதுவாக எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா நம்ம ஃபார் லூப்ஸில் பார்த்துருப்போம். இப்போ நம்ம 2 லூப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 லூப்புக்குமே வந்து நம்ம ஐ அப்படிங்கிற கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த லூப்புக்குள்ளே வந்து நமக்கு ஐ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக தாங்க வரும். ரெண்டுத்துக்குமே நேம் வந்து ஐ தான். பட் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்புக்குள்ள ஐயோடைய வேல்யூஸ் ரேஞ்சை பொறுத்து எப்படி மாறுமோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட்டில் வரும். நம்ம ரேஞ்ச் 3ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 0, 1, 2 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கடுத்து செகண்ட் ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அப்படிங்கிற சேம் வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். பட் இங்கே அதோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9க்கு அப்புறம் -2 -2 டிக்ரீஸ் ஆகுது. அப்போ 9, 7, 5 அப்படின்ட்டு நமக்கு வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்குங்க. ஃபார் லூப் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபார் லூப் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அடுத்ததான் நம்ம 2 ஃபங்க்ஷன்ஸில் சேம் வேரியபிள் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இங்கே நம்ம ஒரு குளோபல் வேரியபிள் அதே மாதிரி 2 லோக்கல் வேரியபிள் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிரிண்ட் பண்ணுற ஜி வேல்யூ என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஜி வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அப்போது நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிரிண்ட்ல வந்துட்டு வேரியபிள் இன்சைட் ஃபங்க்ஷன் 1 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. செகண்ட் பிரிண்ட்ல நமக்கு வேரியபிள் இன்சைட் ஃபங்க்ஷன் 2 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. அதே நமக்கு மெயின் ப்ரோக்ராம்ல ஜி அண்டர் ஸ்கோரோடைய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுதுங்க. அதே நம்ம ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கிற ஜி அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற குளோபல் வேரியபிளை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் நமக்கு மெயின் ப்ரோக்ராம்ல பிரிண்ட் ஜி அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற வேரியபிள் பிரிண்ட் பண்ணுற இடத்துல நமக்கு எரர் வருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஜி அண்டர் ஸ்கோர் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்ட்டு வருங்க. சேம்ங்க. இப்போ அதே ப்ரோக்ராமில் வந்து நமக்கு குளோபல் வேரியபிள் லோக்கல் வேரியபிள்ஸ்க்கு வந்து நம்பர்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட்டு குளோபல் வேரியபிளோட இது 5ன்னு இருக்குது. அடுத்தது லோக்கல் வேரியபிள் 1ஓட இது 6ன்னு இருக்குது. அடுத்தது செகண்ட் ஃபங்க்ஷனோட இது 7 இருக்குங்க. அவுட்புட்டில் நமக்கு ஃபர்ஸ்ட்டு F1 எக்ஸிக்யூட் ஆகுது. அப்போ ஜி அண்டர் ஸ்கோரோட வேல்யூ 6 வந்து பிரிண்ட் ஆகுது. அடுத்தது F2 அதாவது F அண்டர் ஸ்கோர் 2 அப்போ நமக்கு 7 பிரிண்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது நமக்கு குளோபல் வேரியபிளோடைய 5 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகுதுங்க. இதில் நம்ம மறக்கக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள ஜி அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற வேல்யூவை கொடுக்கல அப்படின்னா நமக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள ஜி அண்டர் ஸ்கோரை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா குளோபல் வேரியபிளோடைய வேல்யூ தான் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. அடுத்ததாக நம்ம குளோபல் வேரியபிளோடைய வேல்யூவை ஃபங்க்ஷனுக்குள்ளே சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாங்க. இங்கே சேம் ப்ரோக்ராம் எடுத்துருக்கோம். இங்கே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம் F அண்டர் ஸ்கோர் 1 அப்படின்ட்டு. F அண்டர் ஸ்கோர் 2 வந்து எழுதலை. இங்கே நமக்கு ஆல்ரெடி தெரியுங்க என்னதான் வந்து வேரியபிள் நேம் சேமாக இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு அவுட்புட்டில் வந்து அதை பிரிண்ட் பண்ணும்போது லோக்கல் வேரியபிளுக்கு லோக்கல் வேரியபிளோடைய வேல்யூ வரும், குளோபல் வேரியபிளுக்கு குளோபல் வேரியபிளோடைய வேல்யூ வரும். சப்போஸ் இந்த ஜி அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து லோக்கல் வேரியபிள் கிடையாது, இது வந்து குளோபல் வேரியபிள். இங்கே ஃபங்க்ஷனுக்குள்ளே அதோடைய வேல்யூவை மாற்றுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு லைன் போடணுங்க. என்ன லைன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் அப்புறம் அந்த குளோபல் வேரியபிளோடைய நேம். இங்கே வந்து குளோபல் அப்படின்னு கொடுத்து ஜி அண்டர் ஸ்கோர்னு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து அதுக்கு அடுத்த லைன்ல ஜி அண்டர் ஸ்கோர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்தோம்னா அது லோக்கல் வேரியபிளாக இருக்காதுங்க. இன்டர்பிரட்டர் வந்து அதை குளோபல் வேரியபிள் அப்படின்னு தெரிஞ்சு குளோபலாகவே அதோடைய வேல்யூவை மாற்றிருங்க. இப்போ வந்து நம்ம பிரிண்ட்ல ஜி அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்குமே 6 அப்படின்னு வருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கு, குளோபல் வேரியபிள். அதோடைய பேர் வந்து ஜி அண்டர் ஸ்கோருங்க. குளோபல் வேரியபிளை ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதே ஃபங்க்ஷன் வேரியபிளை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது லோக்கல் வேரியபிளை இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இங்கே நம்ம இந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் F1க்கு 5ன்னு கொடுத்துட்டோம். அதே செகண்ட் ஃபங்க்ஷனில் வந்து அந்த F1உடைய வேல்யூவை F2க்கு நம்ம ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இதுக்கு நமக்கு அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து F1 அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அதுக்கு அடுத்தது F2ங்கிற ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அப்போ F2ல வந்து நம்ம F2 ஈக்குவல் டு F1 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம். அப்போ நமக்கு எரர் வந்து F1 இஸ் நாட் டிஃபைன்ட் வந்துருங்க. இது வந்து நம்ம நார்மலாக பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிளை இன்னொரு ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ண முடியாது, அதுக்குண்டான எரர் தாங்க. இப்போ சப்போஸ் இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிற வேல்யூ நமக்கு இன்னொரு ஃபங்க்ஷனில் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறத வந்து எந்த இடத்துல நமக்கு வேல்யூ வேணுமோ அந்த இடத்துல வேல்யூவை நம்ம வாங்கிக்கலாங்க. ரிட்டர்ன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம எந்த இடத்துக்கு ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற ஒரு கோடிங் கொடுத்துருக்கோமோ, அதாவது இங்கே வந்து F அண்டர் ஸ்கோர் 1 பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ வந்து ரீப்ளேஸ் ஆயிருங்க. ஸோ இதுக்கு நம்ம கோடிங் எப்படி போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நம்ம கோடிங் போடுறோங்க. இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, f_1 bracketன்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அந்த கால் பண்ண இடத்துக்கு வந்து f1 அப்படிங்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆயிருங்க. அதாவது சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா f_1 அப்படிங்கிற இடத்துல நமக்கு 5 அப்படிங்கிற வேல்யூ வந்து நிற்குங்க. அப்போ f2 = 5ன்னு வரும். அப்போ நமக்கு அவுட்புட் பார்த்தோம் அப்படின்னா f2 பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 5 அப்படிங்கிறது அவுட்புட்ல வருங்க. நம்ம லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறத வந்து ஃபங்க்ஷன்ஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. இப்போ நம்ம லூப்ஸ்லயும் வந்து நமக்கு ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம சிம்பிளா பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபார் லூப் எடுத்திருக்கோம். அதுக்கு வந்துட்டு வேரியபிள் நேம் ஐன்னு கொடுத்துருக்கோம், கவுண்டர் வேரியபிள். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஃபார் லூப் எடுத்திருக்கோம். அதுக்கு கவுண்டர் வேரியபிள் வந்து ஜே அப்படின்னு கொடுத்துருக்கோம். அடுத்து நம்ம நெஸ்டட் லூப்ல, அதாவது உள்ள இருக்கிற ஜே அப்படிங்கிற லூப்ல வந்துட்டு நம்ம பிரிண்ட் ij அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம அவுட்புட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு i அப்படிங்கிறதும் நமக்கு லூப்புக்குள்ள தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது j அப்படிங்கிறதும் நமக்கு லூப்புக்குள்ள தான் இருக்கு. ஸோ நமக்கு அவுட்புட்ல வந்துட்டு அதுக்குண்டான வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுங்க. அதே சப்போஸ் நம்ம இந்த பிரிண்ட்டை வந்துட்டு அவுட்டர் லூப்ல கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது நெஸ்டட் லூப்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அவுட்டர் லூப்ல இந்த பிரிண்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரோக்ராம்ல ஃபார் லூப் i அப்படிங்கிறது அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கு அடுத்தது பிரிண்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஐயோட வேல்யூ வந்துட்டு அதுக்கு தெரியும். ஆனால் ஜே அப்படிங்கிற வேல்யூ வந்து நமக்கு இன்னும் எக்ஸிக்யூட் ஆகலை. நெக்ஸ்ட் லைனில் தான் வந்து ஜே அப்படிங்கிற வேல்யூவே வந்து ஃபார் லூப்குள்ளே வருது. ஸோ நமக்கு இன்டர்பிரிட்டர் வந்து சொல்லும், ஜே அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் எனக்கு தெரியலிங்க அப்படின்ட்டு நீங்கள் எதுவும் டிஃபைன் பண்ணல அப்படிங்கிற எரர் வந்து நமக்கு கொடுக்குங்க. இங்கே நமக்கு புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜே அப்படிங்கிற நெஸ்டட் லூப்பில் இருக்கிற வேரியபிளை வந்து அதுக்கு வெளியே வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியலைங்க. அப்போ ஜே அப்படிங்கிற வேரியபிளுக்கு ஸ்கோப் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லூப்குள்ளே தாங்க இருக்குது. அதே நம்ம பிரிண்ட்டை வந்துட்டு கடைசியாக 2 லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமில் வந்துட்டு கடைசியாக நம்ம ij அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அவுட்புட் வருங்க. இப்போது ஃபங்க்ஷன்ஸில் இருக்கிற வேரியபிள் ஸ்கோப்க்கும் லூப்ஸில் இருக்கிற வேரியபிள் ஸ்கோப்ஸ்க்கும் உண்டான மெயினான டிஃப்ரென்ஸ் இது தாங்க. நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா அதை வந்து மெயின் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் லூப்குள்ளே வந்து நம்ம வேரியபிள் கொடுத்தோம் அப்படின்னா அந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின் ப்ரோக்ராமில் அந்த லூப்போடைய வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதோடைய வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. அதுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லூப் முடிஞ்சு அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஸ்கோப் இருக்குது. சப்போஸ் நம்ம அந்த பிரிண்ட்டை வந்து லூப்புக்கு முன்னாடி கொடுத்தோம் அப்படின்னா ij அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆகாதுங்க. வை பிகாஸ் நமக்கு வந்து ப்ரோக்ராம் லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்து ஐ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஐங்கிறதே நம்ம லூப் லைன் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா தான் உருவாகுது. ஸோ நமக்கு ஐ அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணல அப்படின்ட்டு இன்டர்பிரிட்டர் நமக்கு எரர் கொடுக்குங்க. அவ்வளோதாங்க. குளோபல் வேரியபிள், லோக்கல் வேரியபிள் அப்படிங்கிற வேரியபிள் ஸ்கோப்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். அது நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லையும் பார்த்தோம், அதுக்கப்புறம் லூப்ஸ்லையும் பார்த்தோம். உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. லெட்ஸ் see again.